தியாகர் தெரிந்து புது யுகம் படைக்கும் பெண்ணிவள், நம்பிக்கை நாயகி. கர்த்தருக்குள் பிரியமான வானொலி நேய சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 2 வெள்ளிகளாக மன்னிப்பு குறித்து சில காரியங்களை நாம் சிந்தித்தோம். நிச்சயம் தேவனுடைய வார்த்தை உங்கள் பலருடைய வாழ்வில் ஒரு உந்துதலை தந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் தமது கிருபையால் நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. இன்று ஏராளமானவர்கள், கிறிஸ்தவர்கள் கூட பலவிதமான மனக்குழப்பங்களுடன் வாழுகிறார்கள் என்றால் அதை மறுக்க முடியாது. இன்னொரு விதத்தில் கூறினால், உள்ளான மன சமாதானத்தை இழந்தவர்களாய் தங்களுக்குள் பெரிய போராட்டத்துடன் வாழுகிறார்கள். ஆனால் வெளிவாழ்விலே அது வெளி தெரியாதபடி மிகவும் கவனமாக தங்களை மறைத்து காத்து வருகிறார்கள். இப்படியாக உங்களில் யாராவது வெளியே பகிர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு உங்கள் உள்ளான சமாதானத்தை இழந்து நிற்கிறீர்களா? இன்னும் சிலர் தங்களுடைய மனக்குழப்பங்களுக்கு காரணமே தெரியாமல் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் பலவிதமான நோயினால் பீடிக்கப்பட்டவர்களாய் என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் குணப்படாதவர்களாய் இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? காரணங்கள் பல இருந்தாலும் இன்று இந்த நிகழ்ச்சியிலே முக்கியமான ஒரு காரணத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை நடத்துவாராக. மலர், உனக்கு என்னதான் நடந்தது? ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கிறா? எதையோ பறி கொடுத்த மாதிரி. என்ன பிரச்சனை? பிரச்சனை என்ற ஒன்றும் இல்லைக்கா. மனசு தானக்கா சரியில்லை. என்ற வயிறும் சரியில்லை. ஒன்றும் சாப்பிடவும் முடியுதில்லை. ஒன்றுக்குமே மனசு இல்லாமல் இருக்கு. அப்போ டாக்டர்கிட்ட போகுமே. ஐயோ வேண்டாமக்கா, பார்த்து செய்வோம். இது சரி வராது பிள்ளை. வயிறு சரியில்லை, எரிச்சலாக இருக்குண்டு சொல்லி இப்போ எத்தனை மாதமாச்சு? ஏதோ உனக்கு மனசில் இருக்கு பிள்ளை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அப்போ வா, நான் ஒருத்தட்ட கூட்டிகிட்டு போகிறேன். அவளோட கொஞ்ச நேரம் நீ இருந்து பேசு பார்ப்போம். அதெல்லாம் வேண்டாமக்கா. சரி சரி, ஒருக்கா பேசி பாரேன், பிறகு யோசிப்போம். கிரேசக்கா இந்த சகோதரி மலரை ஒரு மனவள ஆலோசகரிடம்
அவர் ஒரு ஆலோசகர் என்று சொல்லாமலேயே கூட்டிப் போனார். பின்னர் நடந்தது என்னவென்று கிரேஸ் அக்காவே சொல்லுவா, கேட்போம். ஆலோசகரோட அந்த தாயார் பேசின விதத்தில் மலர் மனந்திறந்து சொன்ன விடயங்களை கேட்டால் அப்படி திகைப்பாக இருந்தது. இவள்கிட்ட 15 அல்லது 16 வயசில் அவளால் ஜீரணிக்கவோ அல்லது மறக்கவோ முடியாத சம்பவங்கள் நடந்திருக்கு. தன்னை தப்பு வச்சு கொள்றதுக்காக அவள் அந்த நபரை கிடைச்ச கத்தியால் கையில் கிழிச்சிருக்கிறா. அவன் ஓடிட்டான். ஆனால் அவளால் அவனை மறக்க முடியலை, மன்னிக்கவும் முடியலை. மனசு நிறைய ஆத்திரமும் கோபமும். இப்போ 24 வயதாகியும் அந்த தாக்கம் இவளை விட்டு போகலையே. இதில் விளைவா பாருங்கோ, இவளுக்கு சரீரமும் பலவீனப்பட்டு வயிற்றில் கேஸ்ட்ரைட்டிஸும் உண்டாயிட்டு. அவளை அது பாடா படுத்துற அந்த சங்கதி வெளிவந்தது. 2-3 தடவைகள் சந்தித்த பிறகு அந்த நபரை மன்னிக்கும்படியான மனநிலைக்கு அவள் வந்துட்டா. இன்றைக்கு மனமும் ஆறுதல் அடைஞ்சு வயிறும் சுகமாகி அந்த பிள்ளை சமாதானமாக வாழ்கிறா. பிரியமானவர்களே, நான் கேள்விப்பட்ட ஒரு சங்கதியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சமீபத்திலே வெளிநாடொன்றில் நடத்திய ஆராய்ச்சியின்படி வயிற்றில் உருவாகும் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அல்லது அதன் அடுத்தபடியான கேஸ்ட்ரிக் அல்சருக்கான முக்கிய காரணம் அவர்களுக்குள் யாரையோ மன்னிக்க முடியாமல் அவர்கள் தடுமாறி இருக்கிறதே என்று கண்டுபிடித்திருக்கிறார்களாம். அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்கள் யாரை மன்னிக்க வேண்டி இருக்கிறதோ அதற்கு நேராக அவர்களை நடத்திய போது எந்த வைத்தியமும் இல்லாமல் அவர்கள் குணமடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 57 அதிகாரம் 20 இப்படி சொல்லுகிறது, துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. சாதாரணமாக கடல் அமைதியாகவே இருக்கும். ஆனால் புயல் காற்றினாலோ வேறு காரணத்தினாலோ அது கொந்தளிக்க ஆரம்பிக்குமானால் உள்ளிருக்கும் கஞ்சல் குப்பை யாவையும் அது வெளியே கக்கும். இப்படித்தான் மனித மனமும். அமைதியாக இருப்பார்கள், ஆனால் பழைய சம்பவங்கள், கசப்பான நினைவுகள் அவர்கள் இருதயத்தை துருவும் போது எல்லாவற்றையும் வெளியே கக்குவார்கள். ஆக அவர்களுடைய அமைதி மெய்யான அமைதி அல்ல, அது அடக்கி வைக்கப்பட்ட அமைதி. ஒரு தருணம் வரும்போது மனதின் அடியில் இருக்கிற கோபம், ஆத்திரம், பழிவாங்கும் மனம் எல்லாம் கொந்தளித்து வெளியே வரும். இந்த நிலைமை மனதை மாத்திரமல்ல, சரீரத்தையும் பாதிக்கும். சரீர நோய்களில் பலவற்றுக்கு மனதுதான் காரணம் என்பார்கள் வைத்தியர்கள். இதில் முக்கியமாக நம்மால் பிறரை மன்னிக்க முடியாமல் கோபம், ஆத்திரம் போன்ற கரைகளை நாம் மனதில் அடக்கி வைப்பதென்பது அடுத்தவரை அல்ல, நம்மைத்தான் தாக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். மன்னிக்கும் மனப்பக்குவத்தை குறித்து பார்க்கும்போது தாவீது நினைவுக்கு வருகிறார். தன்னை கொல்லுவதற்காக துரத்தி துரத்தி திரிந்த சவுலை இவர் 2 முறை தப்பவிட்ட சங்கதி நாம் அறிந்ததே. ஆனால் இவர் வாழ்வில் நடந்த இன்னுமொரு சம்பவம் நம்மை இன்று சிந்திக்க வைக்கட்டும். தாவீது ராஜாவுக்கு எதிராக அவருடைய மகன் அப்சலோம் எழுந்தபோது தாவீதும் அவரை சார்ந்தவர்களும் அப்சலோமுக்கு தப்பித்து கொள்ள ராஜ்யத்தை விட்டு புறப்பட்டார்கள். அந்த வேளையில் சவுலின் குடும்பத்தை சேர்ந்தவரான சீமேயு என்பவன் தாவீதை தூஷித்து கொண்டே நடந்து வந்து தாவீதின் மீதும் அவருடன் நடந்து கொண்டிருந்தவர்கள் மீதும் கற்களை எறிந்தான். மேலும் தொலைந்து போ என்று திட்டினான். இதை கேட்ட அபிஷா என்பவன் சீமேயை கொல்லட்டுமா என்று கேட்க தாவீது சொன்ன பதில் வித்தியாசமானது. 2 சாமுவேல் 15:10-12 வரை வாசிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்திருந்தால் என்ன செய்வது? அவன் தூஷிக்கட்டும். என் மகனே என்னை கொல்ல பார்க்கும்போது இவன் யார் என்று தாவீது சொன்ன பதில் ஆச்சரியமானது. இப்படி எந்த ஒரு மனுஷனும் சொல்ல மாட்டான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தாவீது என்றாலும் அவருடைய மன்னிப்பின் மனது நமக்கெல்லாம் சவாலாகவே இருக்கிறது. சம்பவம் இத்துடன் முடியவில்லை. அப்சலோம் மரித்த பின்னர் தாவீது திரும்பி வந்தபோது தாவீதின் மக்கள் அவரை வரவேற்க சென்றபோது இந்த சீமேயும் சென்றிருந்தான்.
தாவீது யோர்தானை கடக்க ஆயத்தமான போது இந்த சீமேயி தாவீதுக்கு முன்பாக தாழ விழுந்து, உமது அடியான் பாவம் செய்தேன், என் துரோகத்தை நினையாதிரும் என்று கெஞ்சினான். அப்போது அவனை கொன்றால் என்ன என்று அபிசாய் சொல்ல, அதற்கு தாவீது, நான் இஸ்ரவேலின் மீது ராஜாவாகும் இந்த நாளில் யாரும் கொல்லப்பட வேண்டாம் என்று சொல்லி சீமேயை பார்த்து, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். அதாவது சீமேய்க்கு மன்னிப்பு கிடைத்தாகிவிட்டது. இத்துடன் யாவும் முடிந்துவிட்டதா? இல்லை. தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவர் தன் மகன் சாலோமோனிடம் பல காரியங்களை குறித்து பேசி கட்டளை கொடுக்கிறார். அவைகளில் ஒன்றை 1 ராஜாக்கள் 2:8-9 வசனங்களில் வாசிக்கலாம். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே. நீ புத்திமானாய் அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான் என்பதே. பாருங்கள், நான் அவனுக்கு ஆணையிட்டேன், ஆனால் நீ ஆணையிடவில்லை. அவனுடைய செய்கைக்கு அவனை கொன்று அவன் இரத்தத்தினால் தலையை நனைத்துவிடு என்கிறார் தாவீது. இங்கே கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விடயம் என்னவெனில், அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது: பின்பு தாவீது தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்து தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணப்பட்டான். தன் மனதில் அடி ஆழத்தில் இருந்ததை மகனிடம் கொடுத்துவிட்டு தாவீது மரித்து விட்டார். அவர் பேசிய கடைசி வார்த்தைகள் இவைகள்தான். இதை குறித்து உங்கள் அபிப்பிராயம் என்ன? ஆம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய கிருபையை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் இன்று நாமோ கர்த்தருடைய பெரிதான கிருபையால் மன்னிப்பை பெற்று இரட்சிப்பை பெற்று நாம் வாழ வேண்டிய வாழ்வுக்கான பரிசுத்த மாதிரியாக இயேசுவையும் பெற்றிருக்கிறோம். ஆகவே நாமும் மனதின் ஆழத்தில் பகை உணர்வை வைத்திருக்க முடியாது. நமது அக்கிரமங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்க, நமது சகோதரரையும் குறித்து நாம் கசப்புக்களை மனதின் ஆழத்தில் சேகரித்து வைக்க முடியாது. சத்துருக்களையும் நேசிக்கும் படிக்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் ஆவியிலும் ஆத்துமாவிலும் மாத்திரமல்ல, சரீரத்திலும் சுகமாக வாழும்படிக்கு நமது இருதயத்தை சுத்திகரிக்கும்படி ஆவியானவர் கரங்களில் நம்மை தருவோமாக. ஆண்டவரே, என்னால் யார் யாருக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாமல் மனதில் கோபத்தை, கசப்பை, பழியுணர்வை தேக்கி வைத்திருக்கிறேனோ, இன்றே அவை யாவையும் சுத்திகரியும் என்று ஒப்புக்கொடுப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய மனதையும் எங்களுடைய உள்ளத்தையும் எல்லாவற்றையும் நீங்கள் சுத்திகரிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீர்கள். எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவரே, எந்த கசப்புணர்வோடு நாங்கள் இருந்தாலும், யாரையும் மன்னிக்க முடியாத ஒரு நிலையிலே இருந்தாலும், எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை மன்னிக்க முடியாத நிலையில் இருந்தாலும், எல்லாவற்றையும் இந்த நேரத்திலே உங்களோட பாதத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு அந்த மன்னிக்கிற உணர்வை தாருங்கள். எல்லா கசப்புகளையும் நாங்கள் எறிந்துவிட்டு சுவாமி, நீங்கள் எங்களுக்கு தருகிற சமாதானத்தோடு வாழ எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களால் முடியாதென்று நாங்கள் நினைக்கிற காரியங்களை உங்களுடைய கிருபையாலும் தேவ ஆவியானவரின் உதவியோடும் கூட நாங்கள் செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்பின் கரத்திலே தந்து இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எழுத வேண்டிய முகவரி: நம்பிக்கை நாயகி, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். SMS அல்லது வாட்ஸ்அப் மற்றும் மிஸ்கால் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 071 99 333 44 0719 93 33 44. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி.